தன்மான தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவு தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இழப்புது. தன்மான தலைவர் என்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் கீழே போகும்போதெல்லாம் தன்மான தலைவர் அவர்கள் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை இந்த நாட்டில் தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எங்களுடைய திருமகன் ஈவேரா அவர்களுடைய இழப்பு இன்னும் எங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இப்போ தன்மான தலைவர் அவருடைய இழப்புங்கும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தையும், எங்களுக்கு இனி ஆறுதல் சொல்கிறக்கு யார் இருக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. அந்தளவுக்கு இது ஒரு பேர் இழப்பு தான் நாங்கள் சொல்லுவோம். இது அரசியல் துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இனி அண்ணன் அவர்களை எங்கே காண போகிறோம் என்று தெரியலை. நிச்சயமாக அண்ணன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும், அண்ணன் விட்டுட்டு போன பணியை நாங்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் நிச்சயமாக நாங்கள் செய்து அண்ணனின் பெயரை இந்த நாட்டுக்கு நிலைநாட்டுவோம் என்று இந்த நேரத்தில் ஆனந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்மான தலைவர் ஐயா ஈவி.கே. இளங்கோவன் மறைவு, நாங்கள் அவருடன் 40 ஆண்டு காலமாக கட்சி பணியில் அவருடன் இணைந்து செயலாற்றி கொண்டிருந்தேன். திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்த கடந்த 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வந்தார். எங்களுக்கு இது மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீழ்வது இளங்கோவனாக இருந்தாலும் வெல்வது காங்கிரஸ் என்று இந்திய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்திய தலைவர் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அல்ல, உலகளவில் இந்தியா நாட்டு மக்களுக்கே இது மாபெரும் பேரிழப்பாகும் என்பதை மிகுந்த மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்மான தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் ஐயாவின் மறைவு ஈரோடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாகவும் ஈரோடு உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. ஐயா இருந்தவரும் நாங்கள் இளைஞர்களாக ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாகவும் புத்துணர்வாகவும் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவரோட பேச்சும் சரி, அவரோட செயலும் சரி, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக யாராக இருந்தாலும் டேரெக்டாக தான் ஓப்பன் டாக்காக தான் பேசுவார். யார்ட்டையும் ஒளிமறைவால் இருந்து அவர் செயலாற்றுறதுன்னு இல்லை. அவரோட பேச்சும் சரி, அவரோட செயல்பாடும் இளைஞர்களுக்கு ஈரோடுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்து செயலாற்றிட்டு இருந்தோம். இப்போ அவரோட மறைவு எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. இனி எப்படி நாங்கள் இளைஞர்கள் ஒரு பின்பற்றி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இழந்துட்டோமே ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம். எங்களது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவில் அடித்தூணாக சிவாஜி மன்றத்திலிருந்து எங்களை வழிநடத்தி காங்கிரஸ் கட்சியின் பேரியக்கத்தில் எங்களை உயரத்துக்கு கொண்டு சென்றார். 40 ஆண்டு காலம் அவரை எங்கள் மகனால எங்களை வாழ வைத்தார். எங்களுக்கெல்லாம் ஈரோடு சிவாஜி மன்றம் என்றால் அவர்தான் எங்களுக்கு தலைவர் சிவாஜியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை ஆசானாக்கிய அந்த ஆசான் அவர்களை மறந்த செய்தி கேட்டு எங்களுக்கு துக்கம் தாழவில்லை. என்னுடன் சேர்ந்த அனைத்து நண்பர்களும் துடித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தலைவரை இன்றைக்கு காண முடியும், இனிமேல் காண முடியுமா எங்களுக்கு தெரியாதே. இனி யார் எங்களை வழிநடத்தி செல்வார்கள் என்று துடித்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் எங்களை கைவிட்டு சென்று விட்டார். அன்பாக பழகுவார். எங்கு சென்றாலும் என்னை கண்ணப்பான் என்று அழைப்பார், கண்ணியப்பன் என்று அழைப்பார். என்னை எங்கு சென்றாலும் எங்கு நின்றாலும் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட இந்த தலைவரை இழந்து ரொம்ப துயரத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு பண்பாக பண்ணியுமே யார் எங்களை அன்பாக பழகுவாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவரை விட்டால் எங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை. ஈரோடு மாவட்டத்தில் எங்களை பொறுத்தளவுக்கு அவர் தான் ஆசான். சிவாஜிக்கு பிறகு எங்களுக்கு அவர் தான். சிவாஜி எப்படி அவர்கள் பழகணுமோ அதே மாதிரி இவருடன் ரொம்ப நெருக்கமாக பழகினேன். இன்றைக்கு எங்களுக்கு ரொம்ப துக்கத்தை தந்து விட்டார். காண முடியாமல் கடைசி நேரத்தில் அவர் பார்க்க முடியாமல் எங்களால் தாழ முடியவில்லை என்று ரொம்ப வருத்தம் அடைகிறோம். 1 மாத காலம் அவருக்கு பார்க்க வேண்டும் என்று ரொம்ப துயரத்தில் இருந்தோம். ஆனால் அணுக முடியவில்லையே என்று கவலையில் இருக்கிறோம். இப்போவும் எங்களுக்கு எப்போ இங்கே வருவார் என்று நினைச்சோம். ஆனால் அங்கே சென்னை செல்லே ஆகணும் முடிவில் இருக்கிறோம். அவ்வளோதான். நண்பராக எந்த விசேஷமாக இருந்தாலும் கலந்துக்குவார், சொல்லியே கேட்பார். நாங்கள் அவரை கூப்பிடாமல் எந்த விசேஷம் பண்ணினதும் இல்லை. ரொம்ப கவலையில் இருக்கிறோம். இந்திய தேசிய காங்கிரஸின் ஈடு இணையற்ற தன்மான தலைவராக வாழ்ந்தவர் தான் இந்த ஈவி.கே. இளங்கோ. காங்கிரஸ் என்றால் ஈவி.கே. இளங்கோ, இளங்கோ என்றால் காங்கிரஸ். இது ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை ஈரோடு வந்துவிட அனைவரும் அழைப்பார். நாங்கள் உடனே அவர் பார்த்து விட்டு வெளியே நின்றால் கூட, ஏன் வெளியே நிற்கிறீர்கள், உள்ளே பார், உட்கார் அப்படின்னு அவருக்கு சரிசமமாக பழகக்கூடிய அருமையான இனிமையான எனது குடும்ப மூத்த ஒரு அண்ணனை சகோதரனை போல் தான் இருக்கிறேன். ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் எனது தந்தையும் நண்பர்களாக இருந்தவர்கள். அந்த வகையில் நானும் இந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தில் இதுவரை நான் அவருக்காக அவர் அழைத்தாலும் சரி, எந்த இடத்தில் மீட்டிங் நடந்தாலும் சரி, உடனடியாக சென்று அவரை பார்ப்பேன்.
அவரது இந்த இழப்பு செய்தி கேட்டு நான் எனது இல்லங்களிலே ஒருவரை தவிர்த்து விட்டது போல் நான் வேதனை அடைகிறேன். இந்த காங்கிரஸுக்கே இது ஒரு பெரிய இழப்பு. எங்களுடைய தன்மான தலைவருடைய இழப்பு எங்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கும் சரி, தமிழகம் உள்ள காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் சரி மிகப்பெரிய இழப்பாகும். என்னை பொறுத்த மட்டிலே எங்களது குடும்பார்த்த நட்புமிக்க தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள். எங்களது அண்ணன் அவர்களுக்கு நான் ஒரு தையல் தொழிலாளி. கிட்டத்தட்ட அவருக்கு கல்லூரி படித்த காலத்திலிருந்து அவருடைய ஆடை தைத்து கொடுப்பது நான் தான். அவர் நேரு காலர் வைத்த நெக் ஓபன் காலர் தான் போடுவார். அந்த சட்டை எப்பொழுதும் விரைப்பாக இருக்க வேண்டும், ஜிப்பாக போய் கல்லியாக இருக்கணும், ஆனால் சற்றாக இருக்க வேண்டும் என்ற முறையிலே வடிவமைத்து அவருக்கு தைத்து கொடுப்பேன். சென்ற வாரம் கூட அவருக்கு சென்ற ஒரு மாத காலத்திற்கு முன்பு கூட அவருக்கு 6 சட்டை தைத்து கொடுத்துருந்தேன். எப்பொழுதும் அதை டெல்லியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் துணியை இங்கே அனுப்பி வைத்து விடுவார். தைத்து கொடுத்து தையல் தொழிலாக இருந்தோம். ரெண்டாவது எங்களது குடும்பார்த்த பழக்கம் 3 தலைமுறை பழக்கம். பெரியார் காலத்திலிருந்து சம்பத்தையாவுடைய தேர்தல் சட்டமன்றத்தில் ஈரோடு பாராளுமன்றத்துக்கு நின்ற பொழுது 67 அவருக்காக பணியாற்றியிருக்கின்றேன். அதன் பிறகு இளங்கோவன் நான் சட்டமன்றத்தில் நின்ற போதும் சரி, பாராளுமன்றத்தில் நின்ற போது மத்திய அமைச்சராக இருந்தோம். அவருடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறுவயது முதல் கொண்டே 1967 அவரோடு பயணித்திருக்கிறேன். ஆனால் இன்றளவும் என்னுடைய சொந்த தம்பியாக பாவிப்பார் என்னை. அன்பு தம்பி என்று எல்லோரிடம் பெருமையாக சொல்லுவார். என்னுடைய உண்மையான தம்பி அப்படின்னு சொல்லுவார். அது எல்லாத்தை விட எங்களுக்கு இது பெரிய இழப்பு. என் போன்ற பல்லாயிரக்கணக்கான தம்பிகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை பாகுபாடற்ற ஒரு தலைவர். வெற்றியோ தோல்வியோ எதையுமே அவர் எதிர்பார்த்து நிற்பதில்லை. வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் மனதைரியத்தோடு உரத்தோடு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பெரிய தலைவர். லஞ்சலாமணி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவர். தமிழக காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பு. அகில இந்திய காங்கிரஸுக்கு மிகப்பெரிய சோனியா காந்தியுடைய உண்மை தளபதியாக திகழ்ந்தவர். ராகுல் காந்தியிடம் அன்பை பெற்றவர். தமிழக காங்கிரஸிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்றவர். எல்லாரிடம் நல்ல பெயர் எடுத்துக்கொண்டு அனைவரையும் தோழமையோடு அழைத்து செல்பவர். எதிர்க்கட்சியினரிடம் பாகுபாடு பார்க்க மாட்டார். மாற்றுக் கட்சியினர் என்று பாகுபாடு பார்க்க மாட்டார். அனைவரையும் சொந்த உடன்பிறப்புகளாக கருதுபவர் தன்மான தலைவர். அவருடைய இழப்பை எங்களால் ஈடு செய்யவே முடியாது. ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் ஒரு சமுதாய நல்லிணக்கத்திற்கும் மத சார்பிற்கும் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அவருடைய மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய இழப்பாகும். தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு பிரச்சனைகளை மாற்றுக் கட்சி அரசியல்வாதி அணுகினாலும் உடனடியாக அதற்கு சிறிதும் தாமதிக்காமல் ஒரு பதிலளிக்கக்கூடிய திறமையை பெற்றிருந்தார். இனி அவர் போல் ஒரு தமிழ்நாடு அவர் இழந்து வாடும் காங்கிரஸ் இயக்கத்திற்கும் அன்னாருடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும். மிக எளிமையானவர். என்னுடைய மட்டுமல்ல, எல்லாரிடமே மிக சாதாரணமாக மிக தூய்மையான வாஞ்சியோடு பழகக்கூடியவர். கொஞ்சம் கூட அந்த மேல்தட்டு அந்த இது கிடையாது. அது பெரியாருடைய ஃபேமிலிக்கு கடைசி இது வந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு.